பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். இப்ப அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். கோடை மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல இப்ப ஒரு நல்ல மழையை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? தென்மேற்கு பருவமழையை நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அம்மா, வணக்கம். கோடை மழை வரலாறு படைக்கும்னு சொல்லியிருந்தோம். கோடை ஒரு மழைக்காலமாகும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில எல்லாமே மாறி வந்து விட்டது. கடந்த வாரத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது அது வெப்பசலன மழையாக இருந்தது. இப்பொழுது காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி மழைப்பொழிவாக தொடங்கிவிட்டது. மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்த குமரிக்கடலை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது நேற்றைக்கு மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணைப்பை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்கள் கொடுத்த நிலையில இப்பொழுது காற்று சுழற்சியானது வடகடலோரத்தை நெருங்கிவிட்டது. அதாவது டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து வடகடலோரத்திற்கும் மழை பொழிவை எட்டிப்பிடித்து கொடுக்கும் வகையில காற்றோட அமைப்பு மாறி அமைந்திருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்தோட கடலோர பகுதிக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. ஆக விடிய விடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில சென்னையை விட காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு, டெல்டாவின் தெற்கு பகுதி வரைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வரைக்கும் வாழப்பாடி எல்லாமே முன்னேறி கனமழை பொழிவு கொடுத்திருக்கிறது. ஆத்தூருக்கே 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது வாழப்பாடி இதெல்லாமே. ஆகவே மழை பொழிவானது தீவிரமடைந்து விட்டது. காற்று சுழற்சி தீவிரமடைந்து விட்டது. கோடையில் வரலாறு படைக்க போகிறது. கோடை மழை வரலாறை திருத்த தொடங்கிவிட்டது எனலாம். ஆகவே இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல உள்ளே நுழையும். அதாவது தமிழ்நாட்டின் தரைக்கு மேலே கீழடுக்கிலே நுழைந்து அரபிக்கடலோரம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில செல்ல போகிற அதே வேளையில புதிய காற்று சுழற்சியும் உருவாக போகிறது. அதாவது வங்கக்கடல்ல ஒரு வலுவான நிகழ்வு எதிர்பார்த்தோம், அந்தமான் கடற்பகுதியில் எதிர்பார்த்தோம். அங்க ஒரு உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இப்போ இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு அருகில் உள்ள கடற்பகுதிக்கும் இடைப்பட்ட அருகிலேயே ஒரு காற்று சுழற்சி, மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது. இந்த காற்று சுழற்சியும் ஏற்கனவே தமிழ்நாட்டின் தரை மீது நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து இந்த மழை பொழிவை மேலும் வலுப்பெற செய்ய போகிறது. மேலும் அதாவது இன்னும் இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரு தொடக்கம் எனலாம். அதாவது என்ன சொல்றோம், ஒரு உதாரணம், ஒரு சாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கிற மழை பொழிவு எல்லாமே இந்த மழை பொழிவே டெல்டா மாவட்டத்துல மன்னார்குடியில கடந்த 24 மணி நேரத்துல பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது, 15 கூட பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல. ஆகவே இது இப்படி இருக்கிற நிலையில வரக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த காற்று சுழற்சி உள்ளே நகரும் பொழுது இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா வடகடலோரம் பெய்து கொண்டிருக்கிறதுல தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மத்தியத்திலிருந்து தீவிரமடைய போகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோரம் பெங்களூர் வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, ஒசூர் வரைக்கும். இந்த மழைப்பொழிவு மேலும் இன்றைக்கு மாலையில கேரள எல்லையோரம், கேரளா, கர்நாடகாவில் இன்றைக்கே தீவிரமடைய போகிறது. இது வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து தீவிரத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நிலையில கோடை மழைக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கும். இந்த நிலையில புதிய காற்று சுழற்சியும் உருவாகும் பொழுது வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் மழையோட தீவிரம் இருக்கும். இது கோடை வரலாற்றுல இது வரலாற்றை திருத்தம் செய்து ஒரு புதிய வரலாறு படைக்கக்கூடிய கோடை மழை பொழிவாக இந்த 2 காற்று சுழற்சியும் அடுத்தடுத்த காற்று சுழற்சியும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி திரு செல்வகுமார் சார், இணைப்பில் இணைந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.